ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பெரும் களமாடியவர்கள் மாப்பிள்ளாக்கள். மலபார் மாப்பிள்ளாக்களுடைய வரலாற்றை சொல்லும் போதெல்லாம் நம்முடைய குருதியிலே ஒரு உணர்வு கிளம்புவது இயல்பு. ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் மாப்பிள்ளாக்களை கண்டு நடுங்கினார்கள். அவர்கள் எப்படி பாகிஸ்தான் என்ற ஒரு தனிநாடு வேண்டும் என்றோ அதே போல மாப்பிள்ளா ராஜ்யம் என்று ஒன்று அமைத்து விடுவார்கள் என்று ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் அஞ்சி நடுங்கியது. திருவூரிலே, இதே நகரிலே 1921 பெரும் படையை குடித்தார்கள். முஸ்லிம்களை வேட்டையாடினார்கள். இந்த மண்ணிலே என் பாட்டனும் முப்பாட்டனும் ஓடி ஒழியவில்லை. அவர்கள் நெஞ்சு நிமிர்த்தி நின்றார்கள். சிறைச்சாலைகள் எல்லாம் நிரம்பி வழிந்தன. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அந்த கைதிகளை அனுப்பினார்கள். இங்கிருந்து நான் காலையில இறங்கி இந்த திருவூர் புகைவண்டி நிலையத்திலே 97 முஸ்லிம்கள் உட்பட 3 இந்து சகோதரர்களையும் சேர்த்து 100 பேரை ஒரு பஞ்சை தலைவணியிலே எப்படி திணிப்போமோ அப்படி ஒரு வேகனிலே திணித்தார்கள். ஒருவருக்கு மேலே ஒருவர், ஒருவருக்கு மேலே ஒருவர், ஒருவருக்கு மேலே என்று ஒரு சின்ன பெட்டியிலே 100 பேரை அடைத்தார்கள். பூட்ஸ் காலால் மிதித்தார்கள். அவர்கள் இந்த விடுதலையை வேண்டி நின்றவர்கள். அவர்கள் மன்னிப்பு கடிதம் கேட்டு அவர்கள் விலகிவிடவில்லை. நீங்கள் எத்தனை சித்திரவதை செய்தாலும், எத்தனை சிறை அடைத்தாலும் இந்த மண்ணிலே, இந்த மண்ணின் விடுதலைக்காக நாங்கள் போராடுவோம் என்று சொல்லி அவர்கள் அத்தனை பேரையும் அந்த வேகனிலே அடைக்கின்றார்கள். வேகனிலே காற்று புகாதவாறு பரங்கியர்கள் திமிர்த்தனமாக அந்த வேகனை அடைக்கின்றார்கள். கதவை இருக்க மூடுகின்றார்கள். உள்ளே 180 கிலோமீட்டர் இந்த வேகன் பயணிக்கிறது. உள்ளே இருந்தவர்கள் இந்த இந்திய விடுதலைக்காக அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். இந்திய மண்ணினுடைய விடுதலை, இந்த மண் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் கத்துகிறார்கள். காற்று திசை எங்கும் அவருடைய குரல் எதிரொலிக்கிறது. வியர்வை ஆறாக ஓடுகிறது. ஒருவர் மீது ஒருவர் விழுந்து மூச்சு காற்று இல்லாமல் திணறுகிறார்கள். வியர்வை வழிந்து வழிந்த அந்த டிராகனிலே வியர்வை எல்லாம் சிறுநீராகவும் மலமாகவும் வெளிவருகிறது. கொஞ்சம் நேரத்தில் ஒருவர் மீது ஒருவர் அவர்களுடைய விரல் நகங்கள் எல்லாம் பட்டு இரத்த காயங்களுடன் அவர்கள் இருக்கின்றார்கள். மூச்சு திணறி இந்திய விடுதலைக்காக என் பாட்டனும் முப்பாட்டனும் அங்கே சகிதாகிறார்கள். ஒருவர், 2 பேர், 3 பேர் என்று 100 பேரும் சகிதாகிறார்கள். போத்தனூர் அந்த ரயில் நிலையத்திலே அந்த வேகனை துறக்கும் போது செத்து சடலமாக விழுந்தார்கள் என் பாட்டன் முப்பாட்டன்.